உங்களுக்கு தலை வாரும் போதோ குளிக்கும் போதோ கொட்டுற முடி, உங்களுக்கு நிறையா முடி கொட்டுச்சுன்னா உங்கள் முடி வளர்ச்சி பாகத்தில் இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக தூங்குற பாகத்தில் போயிடுச்சு. ஸோ அந்த தூங்குற பாகத்தில் ரொம்ப நாள் இருக்கும்போது அந்த வெளியில் இருக்க அந்த நான் லிவிங் அந்த ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேறு சுற்றி ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெம் செல்ஸ் எவ்வளோ தூரம் ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறத பொறுத்து நம்மளோட ஹேரோட க்ரோத் அண்ட் திக்னஸ் டிபெண்ட் ஆகும். ஸோ வழுக்க இருக்கிற இடத்துல எய்தர் தட் ஸ்டெம் செல்ஸ் குட் ஹவ் ஸ்டாப்ட் ஃபங்க்ஷனிங் ஆர் அந்த ஸ்டெம் செல்ஸ் அழிஞ்சு போயிடுச்சு. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். அதனால தான் அந்த இடத்துல வழுக்க இருக்குது. சப்போஸ் ஃபங்க்ஷன் தான் இல்லாமல் இருக்குது அப்படின்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலியமாக, அதாவது ஓரல் மெடிக்கேஷன், பூசுறதுக்கு மெடிக்கேஷன், ப்ளஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இன்ஜெக்டபிள்ஸ். இட் கேன் பி பிஆர்பி ஆர் க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் ஆர் அதர் க்ரோத் ஃபேக்டர்ஸ். தெர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக அதில் ஆட் ஆகிருக்கிறது வாட் இஸ் கால்ட் எக்ஸோசோம்ஸ் ட்ரீட்மெண்ட், இந்த மைக்ரோ நீட்லிங், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்க ஸ்டெம் செல்ஸை திரும்பி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம்.